Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் Group 4 நியூ சிலபஸ் அடிப்படையில் ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஸ்கெடியூல் ஓகேங்களா. ஸோ 16 வாரம் ஓகேவா. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம், வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த வார இறுதியில் கொஷின் பேப்பர் உங்கள் கைக்கு வந்தோடனே டெஸ்ட் எழுதிட்டு மார்க் நம்மக்கிட்ட அப்டேட் பண்ண போகிறீங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த பேட்சோட முடிவில் மொத்தமாக உங்கள் கையில் ஒரு 1700 கொஷினுக்கும் மேலே வந்து இருக்கும் ஓகேவா. சரி, இப்போது இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா January 1 இன்றைக்கி மட்டும்தான், நியூ இயர் மட்டும் வந்து உங்களுக்கு 300 ரூபாய் ஓகேங்களா. நியூ இயர்க்கான ஆஃபர் 300 rupees. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மாறிடும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க January 1 நியூ இயர் அப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மட்டும்தான் 300 rupees ஓகேவா. சரிங்க, இந்த ஸ்கெடியூல் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி வீடியோவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேவா. சரி, மொத்தமாக அந்த 16 ஸ்கெடியூல் சொன்னோம் இல்லைங்களா. ஜஸ்ட் வந்து ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து January 5 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து ஓகேங்களா. ஸோ தமிழில் யூனிட் 1 இலக்கணம், அதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி PDF வந்து நம்மளே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜிஎஸில் பாலிட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கான பாடங்கள் ரொம்பவே கம்மியான லெசன்ஸ் தான் இருக்கும், பேஜே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுபோக 11th பாலிட்டியில் இருக்கக்கூடிய புக் பேக் மட்டும் நீங்கள் படித்து டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 கொஷின் அல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து இடம்பெறலாம். ஆனால் அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா. அடுத்த ஸ்கெடியூல் 2 வந்து பார்த்திங்கன்னா January 12 இருக்கும். எல்லாமே வந்து சண்டே தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் தான் தமிழும் மேக்ஸும் மாற்றி மாற்றி வரும். ஸோ ஒன்றா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் தமிழ் ஜிஎஸ், அடுத்த வாரம் மேக்ஸ் ஜிஎஸ், அதுக்கு அடுத்த வாரம் தமிழ் ஜிஎஸ், அதுக்கு அடுத்த வாரம் மேக்ஸ் ஜிஎஸ், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸாக தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் வீக்கில் மேக்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியும், இதுக்கான வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக வந்து நம்மளே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி லெசன்ஸ் ஓகேங்களா. அடுத்து 12th இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்து டெஸ்ட் எழுதுவீங்க ஓகேங்களா. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியானது தான். இதுக்கு 1 வீக்குங்கிறது ரொம்பவே அதிகமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதே போல் ஸ்கெடியூல் 3 வந்து பார்த்திங்கன்னா January 19 வந்து டெஸ்ட் இருக்கும். தமிழில் யூனிட் 2 சொல்லகராதி, ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடியும் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருவோம். ஜிஎஸில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக் ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு, இந்த 6 7லலாம் பாடமே இருக்காது. 8ல் லைட்டாக ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், 9th கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக நீங்கள் சேர்த்து மிஞ்சி போனால் ஒரு 2 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய ஃப்ரெஷராக இருந்தாலுமே இதுக்கு 2 நாள்லே வந்து போதுமானது ஓகேங்களா. ஸோ அடுத்து 11th இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தா போதுமானது. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு 125 கேள்விகள் இடம்பெறும், அதுக்கு மேற்பட்ட கேள்விகளும் இடம்பெறலாம். ஆனால் இதுக்கு கீழே மட்டும் கண்டிப்பாக போகாது ஓகேங்களா. அதே போல் தான் 16 ஸ்கெடியூல் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ January 1 மட்டும்தான் உங்களுக்கு 300 ரூபாங்கிற ஆஃபர் வந்து இதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ January 2 இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 rupeesக்கு ரைஸ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.